வாங்கக்கா காது கொடுங்க. அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்கட்டும்? நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். ஒருத்தர் காதுல ஒருத்தர் குசுகுசுன்னு ஏதோ சொல்றீங்க, சிரிச்சுக்கிறீங்க. அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, நாங்க பேசுற விஷயம் அர்க்காணிக்கு தெரியக்கூடாது, அதான் ரகசியமா பேசுறோம். சரி, அர்க்காணிக்கு தெரிய வேண்டாம், எனக்கு தெரியலாம்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அர்க்காணிக்கு நாளைக்கு பிறந்த நாள். அர்க்காணியோட பிறந்த நாளை நம்ம வீட்டுல சிறப்பா கொண்டாடுறோம். அது அர்க்காணிக்கு சஸ்பென்ஸா இருக்கணும். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? பிறந்த நாளா? சரி சரி சரி. நானும் சஸ்பென்ஸா ஒரு காரியம் பண்றேன். என்ன காஞ்சனா, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல தங்கம்மா, அர்க்காணிக்கு பிறந்த நாள் இல்ல, நல்ல ஜாம் ஜாம்னு ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடுங்க. இல்லம்மா, இந்த வீட்லயே கொண்டாட போறோம். வீட்லயா? சரி சரி, வீட்லயே கொண்டாடிட்டு அப்படியே குடும்பமா கிளம்பி போய் கோயில், பீச், சினிமான்னு ஜாலியா போயிட்டு வாங்க. நீங்களும் கலந்துக்கணும் சித்தி. கண்டிப்பா, நான் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. கொண்டாடிடுவோம் கொண்டாடிடுவோம். சரி, இதோ வந்துடுறேன். காக்கா, சீக்கிரம் கிளம்பியா. நீ வரும்போது நம்ம கூட்டலைங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துரு. நல்ல விஷயம் தான், நான் சொல்றேன். நீ முதல்ல வா, நேர்ல பேசிக்கலாம். தங்கச்சி, சக்திக்கு வச்ச குறியில அவ இப்ப தப்பிச்சிட்டா. என்னோட அடுத்த குறியில அவ தப்பிக்கவே முடியாது. நீ கவலைப்படாத. உங்களை பத்தி எனக்கு தெரியாத அண்ணே. இப்போ நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குனே. சொல்லுமா, சொல்லு. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நாளைக்கு இந்த வீட்டு எடுபடி அர்க்காணிக்கு பிறந்த நாள். அத வீட்டுல கொண்டாடிட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்க. சக்திக்கு குறி வச்சிருங்கண்ணே. இல்ல இல்ல காஞ்சனா, இல்ல. ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? எதுக்கு பின் வாங்குறீங்க? ஏன் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிற? நான் சக்தியை மட்டும் குறி வைக்க போறதில்ல. நீ சொன்ன மாதிரி இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையே சாகடிக்க போறேன். அப்படியா? ஆமா தங்கச்சி, அவங்க எல்லாரும் எந்த கார்ல புறப்பட்டு போறாங்கன்னு மட்டும் கரெக்டா சொல்லு. அந்த கார்ல டைம் பம் வச்சிடுறேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மேல போட்டோம். அண்ணா, அது ரெட் கலர் காருன்னு. அந்த வண்டி நம்பர் 8577. ஒரே பாம்ல எல்லாரும் அழிஞ்சிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் தானே ராணி. தங்கச்சி, இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நாளைக்கு அந்த குடும்பத்துல பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க. அந்த குடும்பத்துக்கே இறந்த நாள். சரிண்ணே, சரி. நாளைக்கு என்னோட பர்த்டே. இது முத்துக்கும் தெரியும். என் பர்த்டேவை முத்து இந்த வீட்ல ஜே ஜேன்னு கொண்டாடணும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் அதை காட்டிக்க மாட்டேங்கிறானே. என் பர்த்டே முத்து ஞாபகம் வச்சிருக்கானா மறந்துட்டானா தெரியலையே. வரட்டும், நைஸா கேட்டு பாப்போம். முத்து, நாளைக்கு ஒரு விசேஷமான நாள் தெரியுமா? இது கூட தெரியாதா? எல்லாம் தெரியும். இது சம்பந்தமா வீட்ல எல்லாரும் கூடி பேசிட்டோமே. அப்படியா? பேசிட்டீங்களா? என்ன பேசுனீங்க? பர்த்டேவை ரொம்ப சந்தோஷமா இந்த குடும்பமே கொண்டாடணும்னு பேசிக்கிட்டோம். ஆமா ரோஜா, நாளைக்கு பாரு, நீயே பிரமிச்சு போயிடுவ. முத்து, எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்தாச்சு. பர்த்டே கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சா? அது இல்லாம பர்த்டே பார்ட்டி எப்படி? எல்லாம் காலையில ஃப்ரெஷ்ஷா வந்துரும். எல்லாரும் எல்லாமே ரொம்ப ரகசியமா பண்றீங்க போல இருக்கு. ஆமா, அப்பதானே பர்த்டே பேபிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். முத்து, என் அம்மா அப்பா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு முத்து. சொல்ல, அவங்களும் வந்து கலந்துக்கிட்டோம். முத்து, நாளைக்கு உன் கிஃப்ட் தான் ஸ்பெஷலா இருக்கணும். அததான் நான் எதிர்பார்க்கறேன். நாளைக்கு காலையில நீ பார்க்க தானே போற. என் கிஃப்ட் எவ்வளவு ஸ்பெஷல்னு உனக்கு தெரியும். முத்து, நீ சொல்றது பார்த்தா இந்த பர்த்டே என்னால மறக்கவே முடியாது போல இருக்கே. நாளைக்கு காலையில பார், அசந்து போயிடுவ. முத்துக்கு உண்மையிலே என் மேல லவ் இருக்கு.
சக்தி குடும்பத்தையே வேரோட அழிச்சு சாம்பலாக்க போறப்பா. கோயிலுக்கு போற சக்தி குடும்பம் அப்படியே சமாதிக்கு போய் சேர வேண்டியதுதான். சக்தி, உன் சரித்திரம் முடிய போகுது. இந்த பாண்டியன் ராஜ்யம் நாளையிலிருந்து ஆரம்பம். இத ஒரு அழுத்தனா சக்தி குடும்பமே கூண்டோட க்ளோஸ். சூப்பர். வாவ், ஐயோ, இந்த கலர் சாரி தான் நான் ரொம்ப நாளா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் மனசுல நினைச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்கான். ஐயோ, உண்மையிலேயே அவன் இன்னும் நம்மள சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். நாம தான் அவனை கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோம். என் பிறந்த நாளை மறக்காம சர்ப்ரைஸ் எடுத்து வச்சிருக்கான். இன்னும் என்னெல்லாம் சர்ப்ரைஸ் தர போறானோ. முத்துக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுதான். ஆனா இதை எப்படி செலிப்ரேட் பண்ண போறான்னு தெரியலையே. எங்க இருக்கா இவன்? மை காட், ஐயோ, எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம பிறந்த நாளை இந்த வீட்ல கொண்டாடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் நல்லவங்களா தான் இருக்காங்க. சரி, அம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ ரோஜா, ஹாப்பி பர்த்டே செல்லம். ஐ லவ் யூ. மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ரோஜா, எப்படிமா இருக்க? முத்து உன்னை நல்லா பாத்துக்கறானா? அந்த வீட்ல உன்னை எல்லாரும் அன்பா நடத்துறாங்கல்ல? மா, என்னோட எல்லா பர்த்டே விட இந்த பர்த்டேல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்மா. என்னடி சொல்ற? அப்படி என்ன சந்தோஷம்? மா, உண்மையிலேயே முத்து என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு இன்னைக்குதாம்மா எனக்கு தெரியுது. நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவ எனக்கு முன்னாடி எழுந்து எனக்கு பிடிச்ச புடவை, அதுவும் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச கலர்ல புடவை எனக்கா வாங்கி வச்சிருக்காமா. நிஜமாவா சொல்ற? நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க நீ தேவையில்லாம அந்த வீட்ல போய் மாட்டிக்கிட்டியோன்னு நினைச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இல்லம்மா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த புடவைய பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. முத்து எனக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஏதோ வாங்க போயிருக்காமா. மாப்பிள்ள சரி, அந்த வீட்ல மத்தவங்க எல்லாம் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? உன் மேல யாருக்கும் கோவம் இல்லையே? முத்து மட்டும் என் மேல பாசமா இல்லம்மா, இந்த குடும்பமே என் மேல பாசமா இருக்காங்க. என் பர்த்டே இந்த குடும்பமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்க அவ பிறந்த நாள குடும்பமே திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்களாம். ரோஜா, நீ சொல்றது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு பூரா அலங்காரம், டெக்கரேஷன் எல்லாம் பக்காவா இருக்குமா. அவங்க எல்லாரும் என்னோட பர்த்டே கொண்டாடுறத மறைச்சு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேம்மா.
இப்படிப்பட்டவங்கள நான் தப்பா நினைச்சிட்டேனம்மா. எதை பத்தி நீ கவலைப்படாத, சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா உன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடு. சரிம்மா. அண்ணன் எங்க இருக்காரு? போனை கொடுங்க. உனக்கு வாழ்த்து சொல்ல எல்லாரும் இங்கதாம்மா இருக்காங்க. இந்தா, மதன் கிட்ட பேசு. இந்தாடா. குடும்பம். ஹலோ ரோஜா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ண்ணே. நீ எப்படி இருக்க ரோஜா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேனே. இங்க பாரு, உன் சந்தோஷம் தான் எங்க எல்லாருக்கும் முக்கியம். டேய் ஏய், ஒரு நிமிஷம் இரு. வருமா, அப்பா பேசுறமா. அப்பா, நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணுமா, இதுதாம்மா இந்த அப்பாவோட ஒரே ஆசைமா. நீ சக்தி வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனது போன ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியம் தாமா. ஓகேமா, many many happy returns of the day. God bless you with a lot of joy. Okay. thank you so much பா. அம்மாடி, உன் அண்ணி உன்கிட்ட பேசணும்னு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ பூமிகா கிட்ட கொஞ்சம் பேசுமா. இந்த பாத்து பாத்து பேசு. ரோஜா, உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரோஜா, அடுத்த வருஷமே நீ ஆண் குழந்தைய பெத்தெடுக்கணும். சக்தி அக்காவை நீ அத்தையாக்கணும். அப்பதான் சக்தி அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் சக்தி அக்கா வீட்ல எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லு. சரியா? சரிங்க நீ. சரி அண்ணன், நான் போன் வச்சிடுறேன். பத்திரமா இரு. சரி நீ. ஓகே. பூமிகா, மாமா, இங்க பாருமா, கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டு வேலை எல்லாம் செய்யக்கூடாது. கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். நீயும் மதனும் சினிமாக்கு போறதுக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க. நீயும் மதனும் சந்தோஷமா சினிமா பார்த்துட்டு வாங்க. மதன் இங்க வா. சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூமிகாவை கூட்டிட்டு போய் சினிமா பார்த்துட்டு வா. ஏங்க, பூமிகாவுக்கு சினிமா ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கா? வீட்டை சுத்தம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். வீட்டுல இவளுக்கு நிறைய வேலை இருக்குங்க. அவளை போய் சினிமாக்கு போயிட்டு வர சொல்றீங்க? எங்க வேணும்னா நானும் என் பையனும் சினிமாக்கு போயிட்டு வரேங்க. இல்ல நீங்களும் நானும் போயிட்டு வரலாம். ஆமாண்டி, நாம தான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம் பாரு. உனக்கு சினிமாக்கு போகணும்னு ஆசை இருந்தா நாம நாளைக்கு போலாம். இன்னைக்கு இவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும். உங்க கூட நான் படத்துக்கு வர்றது ஒண்ணுதான், வராம இருக்கிறதும் ஒண்ணுதான். வசந்தா, இவங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க. அவங்க போயிட்டு வரட்டுமே. ஏய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு பூமிகாவை சினிமாவை கூட்டிட்டு போற சாக்குல சுப்ரியாவை கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். டேய், உன் பொண்டாட்டிய தான்டா கூட்டிட்டு போக சொன்னேன். அதுக்கு ஏன்டா இப்படி யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க சொன்ன மாதிரியே இவ்வளவு சினிமா கூட்டு போய் சந்தோஷப்படுத்துறேன். பூமிகா, லேட் பண்ணாம சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம படத்துக்கு போலாம். மா, அவன் தான் சொல்றான்ல, சீக்கிரம் கிளம்புமா. மச்சான், உங்க கூட நான் சினிமா பார்க்க போறத நினைச்சு பார்த்தாலே மனசுக்குள்ள குளு குளுன்னு இருக்கு. நீங்க கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தோ வந்துடுறேன். இது வந்துடுறேன். தோ வந்துடுறேன். சுப்ரியா, மதன் பேசுறேன். Yeah, Dr. Madan, tell me, how are you? I'm pretty well, Supriya. How are you? How was the day? Nice and sweet. Tell me, Madan, anything special? Yes, Supriya. You know what? I've got something special for you. Great. Tell me. You know what? I'd like to invite you for a movie today. I have got tickets also. Shall we go? Oh, it's a pleasure for me. I'll come. Oh, thank God I'm blessed. You know what? I'm really happy. Me too. Thanks a lot, and I do one thing. I message you details of the movie. Okay? Okay. Thank you. Bye. Okay, bye.
மச்சான். ஏய் எதுக்கு இப்படி நிலையிற? இல்ல மச்சான், நேத்து டிவில முந்தானை முடிச்சு படம் போட்டாங்களா, அதுல பாக்கியராஜ் அவரோட சம்சாரத்தை சினிமா கூட்டிட்டு போவாரா. அப்ப அவங்க தெரு தெருவா போய் நான் சினிமாக்கு போறேன் சினிமாக்கு போறேன் சினிமாக்கு போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்களா. சரி அதுக்கு என்ன இப்போ? என்ன நீயும் போய் தெருவுல சொல்ல போறியா? இல்ல மச்சான், என்ன நீங்க சினிமா கூட்டு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அவங்கதான் மச்சான் ஞாபகம் வந்தாங்க. அதான் சொன்னேன். சரி போலாமா? மச்சான், நீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பேசுறீங்க. எனக்கு உடனே இங்கிலீஷ் கத்து தரீங்களா? நானும் உங்களை மாதிரி நல்லா பேசுவேன் மச்சான். இங்கிலீஷ் உனக்கு கத்து தராம வேற யாருக்கு கத்து தர போறேன்? டைவர்ஸ் பத்திரத்துல கை நட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் மச்சானுக்கு என் மேல பாசம் வந்திருக்கு போல. அன்னைக்கு என்னடானா அல்வா வாங்கி கொடுத்தாரு, இன்னைக்கு என்னடானா படம் பார்க்க சினிமா கட்டை கூட்டிட்டு போறாரு. எல்லாம் இவன் வந்த நேரம் தான். உன்னை என் பக்கத்துல வச்சுக்கிறதே ஒரு சின்ன சென்டிமெண்ட்டுக்காக தான். உன்னை வச்சுதான் நான் சுப்ரியாவை கரெக்ட் பண்ணோம். அதுக்காக தான் நான் உன்னை தேட்டருக்கே கூட்டிட்டு போறேன். போலாமா? வா. ஐயோ, என்னது இது? பலூன்லாம் கட்டி வச்சிருக்காங்க. என்னது இது? இன்னைக்கு வீடே கல்யாண வீடு மாதிரி ஜகஜோதியா இருக்கு. நமக்கே தெரியாம யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? அப்படி என்ன விசேஷமா இருக்கும்? மாமா, என்ன மாமா வீடே சும்மா ஜகஜோதியா இருக்கு? எதுக்கு இந்த ஏற்பாடுலாம்? அருகாணி, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் சொல்லு பார்க்கலாம். என் அத்தை மவளை. என்ன மாமா, சக்திக்கா உண்டாயிட்டாங்களா? சொல்லுங்க மாமா, அக்கா உண்டாயிருக்காங்களா? அருகாணி, ஓ வாய்க்கு சக்கரை தான் போடணும். அது நடக்கிறப்ப நடக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அப்படி என்ன மாமா சந்தோஷமான நாள்? நீயே சொல்லு பாப்போம். நீ இதான் சொல்லணும். அதான் சரியா இருக்கு. என்ன சக்தி, நான் சொல்றது செய்தானே? சக்திகாவோட பிறந்த நாளா? இல்லையே, அது இந்த மாசத்துல வராதே. கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே மாமா? ஆமா, இது என் பிறந்த நாள் தான். ஆனா என் பிறந்த நாள் மாதிரி, ஏன்னா இது என் மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்த நாள். என்ன மாமா சொல்றீங்க? உங்க பிறந்த நாள்னு சொல்றீங்க, ஆனா உங்க மனசுக்கு பிடிச்சவங்க பிறந்த நாள் மாதிரின்னு சொல்றீங்க. ஒரே குழப்பமா இருக்கு மாமா. சீக்கிரமா சொல்லுங்க. உனக்கு தான் இருக்கா? நீ உனக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். ஆமா, இன்னைக்கு எனக்கு தான் பிறந்த நாள். அது எப்படி நான் மறந்தேன்? நீங்க எப்படி அதை ஞாபகம் வச்சிருக்கீங்க? அப்பா, ஏன் பிறந்த நாளை கொண்டாடவா நீங்க எல்லாருமே இன்னைக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மாமா, என் பிறந்த நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் வரும்போது மளிகை கடையில ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு 10 பேருக்கு கொடுத்துட்டு வர வழியிலேயே மறந்துட்டு வந்துருவேன் மாமா. இப்ப என்னன்னா என் பிறந்த நாள என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க மாமா. அக்கா, மாமா, உங்களுக்கு கை மாற நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அருக்காணி, இன்னைக்கு உன் பிறந்த நாள். இன்னைக்கு போய் கண் கலக்கலாமா? உனக்கு நாங்க பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. வா, என் கூட வா. பாரு, இந்தா உன் பிறந்த நாள் Dress. சீக்கிரமா கட்டிட்டு வா, எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோம். இந்தா. அருகாணி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் பார்ட்டி மட்டும் இல்ல. பார்ட்டி முடிஞ்சதும் நாம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மெரினா பீச்சுக்கு போறோம். இந்த நாளை உன் வாழ்க்கையில நீ மறக்கவே கூடாது. நீ சீக்கிரம் ரெடி ஆயிரு. இப்ப வண்டி வந்துரு.
ஏய் இதோ வண்டி வந்துருச்சு, வா 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 சீக்கிரம் வா. சக்தி, நம்ம டிரைவர் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டாரு. ஏய் என்ன இன்னும் பாத்துட்டு நிக்கிற? போ போய் சீக்கிரம் ரெடியா போ. சரிங்க மாமா. அண்ணா கேக்க கட் பண்ணிட்டு உடனே கிளம்பிடலாம். இருங்க.